أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه الحمد لله رب العالمين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين حبيب رب العالمين جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم جد وعلم நாயக கோமான் அவர்களின் அஹ்லுபைத் அத்ஹார் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அலைஹிம் அவர்களின் அபூர்வ வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அதிசயத்திலும் அதிசயம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான புனித குடும்பத்தார்களுடைய ஹயாத் தய்யிபா என்பது ஒரு அஜபுல் அஜாயிபானது. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய படைப்பு, அவனுடைய கிரியேட்டட் இந்த பூமியில எங்கெல்லாம் அல்லாஹ் பூமியை கிரியேட் பண்ணி பூமியுடைய அந்த விசாலத்தை எங்கெல்லாம் ஆக்கியிருக்கிறானோ அங்கெல்லாம் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுபைத் அத்ஹாரை கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். மாஷா இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் ரெக்கார்ட் பிரேக் ஒரு பரிசுத்தமான ஒரு புனித குடும்பம் இவ்வளவு தூரம் ஸ்பிரிட் ஆனது அதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய குத்ரத்தும் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய மோஜிசா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிதாத்துல் கரீமான ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் அல் கௌசர் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா அலங்காரம் செய்யக்கூடிய சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் வசிய முஹம்மதி நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அருந்தவ செல்வங்களான ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதுகள். மாஷா அதுதான் முக்கியமான விஷயம். இமாம் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம், இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்விரு தெய்வீக பேருடைய பிரகாசங்களுடைய சந்ததிகள் இந்த பூமியில மாஷா அல்லாஹ் என்ன இல்லாத இடமே இல்லை. சொல்ல போனா ஒரு ஊருன்னு ஒன்று இருந்தா என்ன ஒண்ணு ஒரு செய்த கொண்டு அந்த ஊரு உருவாகி இருக்கும், இல்ல மாஷா அல்லாஹ் அந்த ஊர்ல ஒரு செய்து ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலிக்கே கூட தெரியாம இருக்கலாம் அவங்க செய்துன்னு சொல்லி. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா மாஷா அல்லாஹ் ஏறத்தாழ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரம்மாண்டமான காடு நாகூர் ஷரீஃப், நாக காடுன்னு பேரு, நாகங்கள் நிறைஞ்ச காடு, ஆனா நாக காடுன்னு பேரு. நாவக்காடு அல்ல, நாவக்காடு நாவப்பழம் ஒரு பழம் இருக்குது, ஒரு ஃப்ரூட், அதல்ல நாக காடு. பாம்புகள் நிறைஞ்ச ஊர், பாம்பு நிறைஞ்ச காடு, பயங்கரமான காடு. அந்த காட்டுல மாஷா அல்லாஹ் நாக காட்டை இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன மதீனத்துல் அவுலியாவா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அஹ்லுபைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையத் அப்துல் காதிர் ஷாஹ் ஹமீத் காதிர் அவுலியா கெஞ்சே சபா கெஞ்சே பக்ஷ தோஜஹான் இதுமான அந்த மாஷா அல்லாஹ் அவுலியாக்களுடைய சிட்டி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. பாதுஷா நாயகம் அவர்கள் நாகூர் ஷரீஃபுக்கு வாரத்துக்கு முன்னாடியே எஜமான் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன
வந்து அந்த காட்டை நாடாக சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே, தகையராக்கிறதுக்கு முன்னாடியே, நாவூது ஷரீஃபுக்கு பக்கத்துல ஒரு கரியால யமன்ல இருந்து வந்து மாஷால ஒரு சையது குடும்பம் இருந்தாங்க. மாஷா, அது எவ்வளவு பெரிய அஜப். யமன் எங்க இருக்குது, நாவூர் எங்க இருக்குது? இந்த மாதிரியான ஃபிளைட்ஸ் சௌகரியமான சகோலத்தான ஜமானா இல்ல, ஃபிளைட்ஸே கிடையாது. ஷிப்பெல்லாம் அவ்வளோ ஒரு பாதுகாப்பான முறையில் டிராவல் பண்ணக்கூடிய அளவுல உள்ள ஜமானா இல்லை. யமன்ல இருந்து வந்து மாஷாஅல்லா ஒரு செய்தி கொடுக்கும். அல்லாஹ் அக்பர். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமா நாயகம் பிஷார செய்றாங்க. அல்லாஹ் பாரிக் லனா ஃபி யமனினான்னு சொல்லி மாஷாஅல்லா யமன் நாட்டுக்கு பரக்கத்து செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. மாஷாஅல்லா அந்த பரக்காத் ஷரீஃப்களை பத்தி என்ன தஷ்ரீஹாத் செய்யும்போது ஷாரின்னு சொல்லுவாங்க. மாஷாஅல்லா ஈமான்ல, இல்முல, தாவத்துல, ஈமான்ல, இல்முலையும் தாவத்திலையும் மிகப்பெரிய கருணை ஷைத்தான் இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி இந்த உலகத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆளு பிறக்கிற ஊருக்கு துஆ செய்யறத நான் என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. மாஷாஅல்லா முடியாதுன்றாங்க. வஃபி நஜ்தினான்னு சொல்லி என்ன 3 தடவை அந்த ஊர்க்கார ஒரு ஆள் சொல்லி கூட நாங்க என்ன செய்யறோம், மடக்கி அல்லாஹ் பாரிக் லனா ஃபி யமனினா, அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ஷாமினா மட்டுமே துஆ செஞ்சாங்க. மாஷாஅல்லா யமன் நாட்டுக்கு ஷாம் நாட்டுக்கு அது நஜித மறந்துட்டாங்க. 2 தடவை சொன்னாலும் அப்படி நஜிதினாண்டு நாயகம் ஜவாபு சொல்லல, 3வது ஜவாபு சொன்னாங்க. அங்கதான் என்ன மிகப்பெரிய ஜல்சலாவும் இந்த தீன்ல என்ன மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய கருணு ஷைத்தான் அங்கதான் என்ன உருவாவான்னு. அந்த கருணு ஷைத்தான் இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி என்ன டெத் ஆனது, செத்து போனது, மௌத்தானது எங்க யமன்ல தான். யமனுக்கு போயிருந்த அப்புறம் முனாவராக்கு யமன்ல உள்ள சாதாத்தின்கள்ட்ட என்ன கேட்ட சுவாலுக்கு ஜவாப் சொல்ல முடியாம அட்டாக் வந்து ஆள் அவுட் ஆயிட்டாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமால பரக்கத் கொடுக்கப்பட்ட யமன் என்ன பெரிய ஃபித்னாவை அவுட் ஆகிடுச்சு. அங்கதான் அவனுக்கு என்ன லைஃப் முடிஞ்சு இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி. அப்ப யமன்ல இருந்து மாஷாஅல்லா அந்த காலத்துல செய்து வர்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இஸ்லாம் எந்த அளவுக்கு கவியானது மாஷா. இந்த உலகத்துல என்ன யஹூதிகளும் நசாராக்களும் ரிசாலத்தை முஹம்மதியாவுடைய நூரை எப்படியாவது அனுச்சுன்னு சொல்லி என்ன எப்படியாவது அதை ஹலாக்காக்கணும் அழிச்சுன்னு சொல்லி செய்யாத குழப்பங்கள் கிடையாது, உண்டாகாத ஃபித்னாக்கள் கிடையாது. என்னென்ன வகையில ட்ரை பண்ணணுமோ எல்லா வகையிலும் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாம அழிக்கிறதுக்கான சகல விதமான வித்தைகளையும் எல்லா விதமான டிராமாக்களையும் கையெழுத்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முக்தார் முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீம் மாஷாஅல்லாஹ் என்ன எடுவானுக்கும் படுவானுக்கும் தமிழ்ல எடுவானு படுவான்னு சொன்னா என்ன அதாவது மஷ்ரிக்குக்கு மக்ரிபுக்கு அது பழங்கால தமிழ்ல பேரு எடுவானு படுவான். எடுவானுக்கும் படுவானுக்கும் மட்டும் மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும் இஸ்லாம் பரவாத நாடே இல்லை, பாங்க சத்தம் கேட்காத ஊரே இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொல்லப்படாத பூமியில ஒரு பாகம் இல்லை. அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்து தய்யிபாவை என்ன அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த பூமி அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியில ரிசாலத்தை முஹம்மதியாவுடைய ஷஹாதத்து ஒலிக்கப்படாத ஒரு இடமே இல்லைங்கிற அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். மாஷா அது அல்லாஹ் சபபாக்குனது யார அஹ்லுல் பைத் அத்ஹாராவுனா முதல்ல அஹ்லுல் பைத் அத்ஹார் அடுத்து சஹாபாக்கள். மாஷா முதல்ல அஹ்லுல் பைத் அத்ஹார்
என்ன அந்த உலகத்துல என்ன இஸ்லாம கொண்டு போய் எல்லா இடத்துலயும் சேர்ந்தது அஹ்லுல் பைத் அத்ஹாரான அவுலியாக்கள் தான். சஹாபாக்கள்ல உள்ள அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய சித்திகி பரம்பரையில் உள்ளவங்க இருப்பாங்க, உமர் நாயகத்துடைய பரம்பரையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதுகள் அளவுக்கு இல்லை. ஹசனைன் கரீமைன் அவுலாது அளவுக்கு இல்லை. இப்போ முஜத்தித் அல்-ஃபசானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வந்தவங்க. ஷேகுல் ஆலம் ஷே அப்துல் ஹக் ருதலவி ரலியல்லாஹு அன்ஹு சிஷ்தியா சாஃபி நம்முடைய மஷாயிமாரோட உள்ளவங்க மாஷாஅல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் உள்ளவங்க மாஷாஅல்லாஹ். மாதி வ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பரம்பரையில் வந்தவங்க மாஷாஅல்லாஹ். இப்படி சித்திகி ஃபாரூகி பரம்பரையில் வந்தவங்களுக்கும் ஹசனைன் கரீமைன் அவுலாதுல உள்ள அவுலியாக்கள் தான் இமாம்களாக, முரப்பிகளாக, ஷேகுமார்களாக, கிப்லாவா இருப்பாங்க. மாதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா உஸ்தாதுல் மலக் வல் ஜின்னி வல் ஷேக் சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவனோட வாப்பா ஷேக் சதகா நாயகத்துக்கு ஷேக் நஹயார் பாதுஷா நஹயார் ரஜ்மானோ நஜீபு தரஃபன் சய்யிது சாதாத் குதுபுல் அக்தா ஃபர்துல் ஹபாப் சையத் அப்துல் காதிர் ஷா அல் ஹமீத் காதிர் அவுலியா பாதுஷா நஹயார் நமஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா ரே வாப்பா கஷே. अब अल्हम्दुलिल्लाह अहल बैत अत्हार रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம் அவுலாதுகள் இந்த உலகத்துல என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவனோட குதிரத்தை கொண்டு போய் சேர்க்கிறான். எங்கெங்க வந்து அவங்க அவசியப்படுறாங்களோ அங்கேதான் அல்லாஹ் அவங்களை கொண்டு போயிடும். அவங்களுடைய பரக்கத்தை கொண்டு தான் அந்த இடம் சாகத்தான். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மனாகிபு ஷரீஃப் போய் இங்க உட்கார்ந்து செய்யணும் சொன்னா அந்த ஏரியாவை சுற்றி அல்லாஹ் என்ன செய்வான், சாதத் ஆக்குவான். மாஷா இந்த ஏரியாவை சுத்தி அல்லாஹ் சாதத் ஆக்குவான். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் 500 வருஷத்துக்கு முன்னாடியே யமன்ல இருந்து வாராங்கன்னு சொல்லி சொன்ன. மாஷா அல்லாஹ் எங்க நாவூர் ஷரீஃப் பக்கத்துல ஒரு குடும்பம். இப்ப இன்னைக்கு மாஷா அல்லாஹ் யமனுக்கும் நாகூருக்குள்ள தொடர்பு நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, சனிக்கிழமை சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி போற பத்தி என்ன குதுபுல் அக்தா அப்துல் காதிர் ஷா அல் ஹமீத் காதருடைய பாதுஷா நாயகத்துடைய கபுதுல் கரீமான திருமகனார் சுல்தான் மஷாயிக் ஷா சையத் முகமது யூசுப் சாஹிப் ஆரிஃபுல்லாஹ் கபுலா காதர் நாயகத்துடைய திருமனைவி எஜமானி அம்மா சையதா சையது சுல்தான் பிபி அம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பாஃபாத மைனல் பரக்காத் மின்ஹா தஹரத் ராமி நாயகி அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய மாசமா, அவங்க உருஸ் முபாரக்குடைய தினம். மாஷா ஷாபான் போற 10 மாஷா அல்லாஹ் அம்மா சாஹிபோட உருஸ் முபாரக் எஜமானி அம்மா சையத் சுல்தான் பி அம்மா சாஹிபோட உருஸ். சையத் சுல்தான் பி அம்மா சாஹிபோட கபீலா என்ன யமன்ல இருந்து வந்தவங்க. மாஷா அல்லாஹ் யமன்ல இருந்து வந்த खाजा मखदूम अल यमनी, खाजा मखदूम अल हुसैनी अल यमनी रज़ियल्लाहु तआला अन्हु அவங்களே திருமகன் தான் சையத் சுல்தான் பி அம்மா சாஹிபா. சும்மா வரல. மாஷா அல்லாஹ் பெரிய தாஜிரா வந்தாங்க, பெரிய வியாபாரி. மாஷா அல்லாஹ் பெரிய தாஜிர், பெரிய வியாபாரி. ஒரு பக்கத்துல தீனி தாவத்தை செஞ்சாங்க, இன்னொரு பக்கத்துல என்ன வியாபாரம் செஞ்சாங்க. மாஷா ஹஜரத் खाजा मखदूम अल यमनी रज़ियल्लाहु तआला खाजा मखदूम अल यमनी रज़ियल्लाहु अन्हुடைய திருமகன் தான் சையதா சையது சுல்தான் பிபி அம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் பாஷா நாயகத்தை நாவூர் ஷரீஃப் கொண்டுட்டு வர்றான்னு சொல்லி சொன்னா ரப்பல் ஆலமீன் அதுல ஒரு மிகப்பெரிய சிறு இருக்குது. காஜா மக்தூம் அல் யமனி உடைய குடும்பத்துடைய பரக்கத்து ஷரீஃப் அது ஹயாத் ஆக்குறது பாதுஷா நாயகத்தை கொண்டு தான் ஹயாத் ஆகுது. மாஷா அல்லாஹ் खाजा मखदूम अल यमनी அப்படி ஒருத்தவங்க யமன்ல இருந்து வந்து மாஷா அல்லாஹ் என்ன நாவூர் ஷரீஃப் பக்கத்துல
மேலை நாகூர்ங்கிற ஒரு இடத்துல தங்கினாங்கன்னு சொல்லி பாதுஷா நாய் வராகடி தெரியாது. பாதுஷா நாய் வராகடி தெரியாது. மாஷா அல்லாஹ். பாதுஷா நாயத்தை அல்லாஹ் கொண்டு வந்ததுனால என்ன, எஜமான மகனாருக்கு அவங்களோட மகளை கல்யாணம் முடிச்சு கியாமத்து நாள் வரையில அந்த பரம்பரை மாஷா அல்லாஹ் என்ன அங்க இருக்கிற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மாஹவுல உண்டாக்கிட்ட மாஷா. அது சும்மா இல்ல. खाजा मखदूम यमनुடைய திருமகளான சையீத் சுல்தான் பிவி உம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பாதுஷா நாயகத்துடைய அருமை திருமகனாரான சையீத் முகமது யூசுப் சாஹிப் ஆரிஃபுல்லா நாயகத்துடைய 8 மக்களை ஒருத்தர் பெற்றெடுத்தாங்க மாஷா. 8 பேர் மாஷா. 6 ஆண் மக்கள் 2 பெண் மக்கள், எல்லாரும் அவுலியாக்கள் மாஷா. எல்லாரும் அவுலியாக்கள் மாஷா. எல்லாரும் பெரிய சாஹிபுல் கஷ்ஃப் வல் கராமத். அது மட்டுமல்ல, சமூக நல்லிணக்கத்துக்கு எல்லா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மக்லூகாத் எல்லா வஸ்துக்கள் மேலேயும் ரஹமத் காட்டக்கூடியவங்களா இருந்தாங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுல் பைத் அத்ஹார் அவர்கள் இந்த ஆலம்பூர அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிற முராத் என்ன, மக்சத் என்ன, அவங்க போனதான் அந்த ஷஹாதத்தை ஜொலிக்கும் மாஷா. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய நூறங்க பிரகாசி. காரணம் என்ன, அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹி ஸலாத்து வஸலாம் நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஸனன் கரீமன் அலைஹி ஸலாத்து வஸலாம் நுஃபூஸ குதுசியா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத் தைபாவுடைய தலாலத்தா இருக்கிறாங்க, தலீலா இருக்கிறாங்க மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் யார் மாஷா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவுடைய தலீலா இருக்கிறாங்க மாஷா. அத்தாட்சியா இருக்கிறாங்க, தலாலத்தா இருக்கிறாங்க மாஷா. தலாலத்து கலிமத்துல் இலாஹியா, தலாலத்து கலிமத்துல் இலாஹியா அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். அப்ப அவங்களோட அவுலாதுகளை அல்லாஹ் தபாரக வ தஆலா மாஷா அல்லாஹ் என்ன திங்க் பண்ண முடியாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, சிந்திச்சு பார்த்தா அல்லாஹு அக்பர் கபீரா. எந்த ஜமானால 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்க எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைதூரங்கள உள்ள ஊர், கடல் தாண்டாம வர முடியாது. பயங்கரமான காடு மலை வனாந்தாரங்களை கடக்காம வர முடியாது. அப்படி உள்ள ஊருக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஸனைன் கரீமைனுடைய அந்த தமு ஷரீஃபுடைய பரக்கத், ஹஸனைன் கரீமைனுடைய தமு ஷரீஃபுடைய பரக்கத். இந்த காலத்துல சில பைத்தியக்காரங்க என்ன ஹஸனைன் கரீம் அவுலாத் மட்டும் செய்யுதல்ல, நாங்க மசாலா என்ன ரூஹானி வாரிசு அப்படிலாம் சொல்லி சில ஹைவானி இருக்கான். புரிஞ்சா? ரூஹானி வாரிசு சொல்ல சில ஹைவான்கள் இருக்கான். அவன் இன்சான் இல்ல, ஹைவான். நசபு ஷரீஃப்ங்கிறது என்ன, தமு ஷரீஃப் மூலமா வர்றது. அது குறிப்பாக சையதுங்கிறது சையதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிஸ்பத் ஷரீஃப்ல வர்றது. சையதுனா அலி நாயகத்துடைய நிஸ்பத் ஷரீஃப்ல வாரதான சையது. அதை புரிஞ்சுக்கணும் நாம முதல்ல. புரியுதா? சையது யாரு, ஷரீஃப் யாரு? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவுலாது ஷரீஃப், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவுலாது சையத். இது ரெண்டு மாஷா அல்லாஹ் கபத ரசூலுல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய நிஸ்பத் ஷரீஃபுடைய ஷராஃபத்திலிருந்து வர்றது மாஷா. சையதுனா அலி நாயகத்துடைய நிஸ்பத் ஷரீஃபிலிருந்து வர்றது அல்ல. எந்த அளவுக்கு சொன்னா சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சையதா ஃபாத்திமா நாகியுடைய உத்தரவோடு சையதா ஃபாத்திமா நாகி இந்த உலகத்தில் மறையும் போது சையதுனா அலி நாயகத்துக்கு இஜாசத் கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். அவர்கள் விசா முபாரக் ஆன பிறகு
விசால் முபாரக். இந்த காலத்துல எல்லாத்தையும் குழப்பறா சில ஷைத்தான்கள். சையதா ஃபாத்திமா நாயி ஷஹீத் ஆனாங்க அப்படின்னா சொல்லி ஒரு பொய்யான தப்பான பிரச்சாரங்கள் என்ன ஒரு காலத்துல ஈடுபட்டானோ ஒரு குழப்பவாதிகள். ஆனா அந்த மாதிரி குழப்பவாதிகள்லாம் இப்ப என்ன தமிழ்நாட்டுல கூட இல்ல மாஷாஅல்லா, கேரளால தான் இருக்கிறான். சையதா ஃபாத்திமா நாயி ஷஹீத் ஆனாங்கன்னு சொல்லி அனாவசியமா உயர்ந்த சஹாபாக்களை எல்லாம் என்ன துஹமத்து உண்டாக்கி மாதல்லா சும்மா மாதல்லா சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் உடைய விசால் முபாரக் முன்கூட்டியே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் ஹக்கல் கரீமா பிஷாரத் செஞ்சாங்க. மாஷாஅல்லா நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல லாஹிரி ஜமானால இருந்து நாயகம் கைப் ஆகும்போது விசால் முபாரக் ஆகும்போது அந்த டைம்ல உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகியுடைய முபாரக்கான மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. ஆயிஷா நாயகி முபாரக் நெஞ்சில சதுர் ஷரீஃப்ல உம்முல் முஃமினீன் ஆயிஷா துஹரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைச்சி வச்சிருக்காங்க. அப்போ சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த உடனே மாஷாஅல்லா பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. மாஷாஅல்லா நாயகம் அழைத்து சையதா ஃபாத்திமாவுடைய முபாரக்கான திருக்காதிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு சொன்னாங்க. சையதா அழுதாங்க. மாஷாஅல்லா கொஞ்சம் கழிச்சு திருப்பி மாஷாஅல்லா சையதாவை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு சிறு சொன்னாங்க. சையதா ரொம்ப சந்தோஷமானாங்க. மாஷாஅல்லா இத குறித்து உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷா நாயகி பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாயகத்துடைய ஒளிமயமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போன பிறகு பல நாட்கள் போன பிறகு இத குறித்து விளக்கம் கேட்கும்போது ஆயிஷா நாயகத்திட்ட சையதா ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, முதல் அல்லாஹ்வுடைய ரசூல் எனது அருமை அபுல் கரீம் சொன்னாங்க. மாஷாஅல்லா நான் அல்லாஹ் இடத்துல போற மாடேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தாங்க முடியாமனா அழுத. ரெண்டாவது என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, எனது அருமை கபதி நம்முடைய குடும்பத்திலிருந்து என்ன முதலாக சந்திக்கிறது நீங்களா தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. மாஷாஅல்லா அதுல சந்தோஷப்பட்டேன்னு சொன்னாங்க சையதா ஃபாத்திமா நாயகி ஆயிஷா நாயகி. அப்ப சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய விசால் முபாரக்ங்கிறது முன்கூட்டியே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் கொடுக்கப்பட்டது. மாஷாஅல்லா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாத்துல் கரீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விசால் முபாரக் ஆகிற வக்தர சையதுனா அலி நாயகத்தை கூப்பிட்டு மாஷாஅல்லா பிஷாரத் கொடுத்தாங்க. ஃபாத்திமா நாயகி சையதா ஃபாத்திமா நாயகி மறைந்த பிறகு விசால் முபாரக் ஆன பிறகு ஹஜ்ரத் அலி கரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமகளாராகிய சையதா ஃபாத்திமா நாயகியுடைய மூத்த சகோதரி ஆகிய ஹஜ்ரத்னா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைனப் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களது திருமகளாகிய ஹஜ்ரத்னா உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள சையதுனா அலி நாயகம் நிக்காஹ் செய்யணும்னு சொல்லி சையதா ஃபாத்திமா நாயகி மாஷாஅல்லா அலி நாயகத்துக்கு கட்டளை பிறப்பிச்சிட்டாங்க. மாஷாஅல்லா ஹஜ்ரத்னா ஸைனப் ஹஜ்ரத் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய திருமகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்துடைய முதலாவது அருமை திரு பேத்தி கிராண்ட் டாட்டர் அவங்கள தான் நிக்காஹ் செய்யணும்னு சொல்லி அலி நாயகத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுல் கரீமான சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மாஷாஅல்லா லிசான தையிபாவால பிஷாரத் கொடுத்தாங்க. மாஷாஅல்லா அதன்படி தான் ஹஜ்ரத் அலி கரமல்லாஹு வஜ்ஹு சையதா ஃபாத்திமா நாயகியுடைய ஒளிமயமான விசால் முபாரக் பிறகு உமாமா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ் செஞ்சாங்க. மாஷாஅல்லா சையதா ஃபாத்திமா நாயகிக்கு அடுத்த நிக்காஹ் உமாமா நாயகி, அதுக்கு அடுத்தது தான் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சையதுனா அலி நாயகத்துக்கு பிறந்த பிள்ளைகள் உண்டு. அவங்கள சையத் அல்ல, அலவியாக்கள், சையத் அல்ல, அஹ்லுல் பைத் அல்ல. அவங்க புரிஞ்சா
ஹசனைன் கரீமேனுடைய அவுலாதுகள் மட்டும்தான் அஹ்லுல் பைத் தஹாருடைய அவுலாதுகள் மாஷாஅல்லாஹ். சையீத் அப்ப சையீதுங்கிற ஷரஃப் இதுல வந்து சையீதா ஃபாத்திமா நாயுடைய தமு ஷரீஃபுடைய பரக்கத்து ஷரீஃப் வந்து ஃபியூதாத் வருது மாஷாஅல்லாஹ். உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சையதுனா அலி நாயத்துக்கும் புள்ள பிறந்தாங்க மாஷாஅல்லாஹ். ஆம்பளை பிள்ளை பிறந்தாங்க. அபூபக்கர்னு பேர் வச்சாங்க சரி நாயகம். அபூபக்கர் பேர் மாஷாஅல்லாஹ். கர்பலா ஷரீஃப்ல ஷஹீத் ஆனவங்க அபூபக்கர். உமர்னு பேர் வச்சாங்க சரி அலி நாயகம். ஆனா ஜாஹில்கள் என்ன ஏதோ அஹ்லுல் பைத் தஹார குலஃபா ராஷிதீன் சண்டை போட்ட மாதிரி காரணம் மஹாதல்லா சும்மா மஹாதல்லா. உமாமா ரலியல்லாஹு அன்ஹா மாஷாஅல்லாஹ் பிறந்த 3 பிள்ளைக்கு மாஷாஅல்லாஹ் அபூபக்கர் உமர் உஸ்மான் பேர் வச்சாங்க மாஷாஅல்லாஹ். சையதுனா அலி நாயகம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அவங்கள என்ன ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கராபத்துல வருவாங்க. நாயகத்துடைய அஹ்லுல் பைத் தஹாருடைய அந்த ஷராஃபத்துல வர மாட்டாங்க மாஷாஅல்லாஹ். ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் உடைய புள்ள ஜாஃபர் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவுலாதுகள்ல என்ன கராமத் ரசூலுல்லாஹ் வருவாங்க. அது மாதிரி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட அவுலாது கராமத் ரசூலுல்லாஹ் வருவாங்க மாஷாஅல்லாஹ். கியாமத் நாள் வரையிலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஜரத்து தய்யிபா நாயகத்துடைய பரிசுத்தமான சில்சிலா தஹப் நாயகத்துடைய புனித குடும்பம் வருதுன்னு சொன்னாங்க. அது ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதுகள் மட்டும்தான் மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் யாரு? சையீதா ஃபாத்திமா, சையதுனா அலி, சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம், ஹசனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் அலி, அபூ முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம், அப்படி மாதிரி நஸபு ஷரீஃப் போகுது. இதுக்கு இடையில போய் என்ன யாராவது ஒருத்தன் இடையில போந்தான்னு சொன்னா அவன் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் பயான் செய்யறாங்க. சையீது அல்லாதவன் யார் தன்னை சையீதுன்னு சொன்னாலும் அவன் நரகத்துக்கு போவான். சையீது அல்லாம ஒருத்தன் அவன் சையீது கிடையாது, ஆனா தன்னை சையீதுன்னு சொல்லி சொன்னா எங்க போவான்? ஜஹன்னத்துல அல்லாஹ் அவனை போடுவாங்கன்னு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சில ஜாஹிலின்கள் இந்த காலத்துல தான் பெரிய குத்துபாயிட்ட ஹவுசாயிட்ட தானா மனக்கோட்டை மனப்பால் குடிக்கக்கூடிய தமிழ்ல சொல்லுவான் மனப்பால் குடிக்கிறது. மனப்பால் குடிக்கிறவன் என்ன செய்யறான்? ஏதோ அன்னைக்கு ஒரு புள்ள சொன்னாரு, தண்ணி தண்ணியோட போயிடுச்சு, மண்ணு மண்ணோட போயிடுச்சான், காத்து காத்தோட போயிடுச்சான். என்ன அட பைத்தியக்காரா, எத்தனையோ சாதாத்தங்கள் அஹ்லுல் பைத் தஹாருடைய அவுலாதுகள் மாஷாஅல்லாஹ் என்ன அவங்க ததீஃபீம் செய்யப்பட்டு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு கூட அவங்க முபாரக்கான திருமேனி எந்த விதமான பாதிப்பு இல்லாம அப்படி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் உண்டு மாஷாஅல்லாஹ். ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் எங்கேயும் போவான கண்ணூர்ல பார்க்கலாம். எனது அருமை ஜத்தல் கரீமான மௌலல் மகாலி அலல் ஆலி சையது முஹம்மது மௌலா ஜலாலி அல் புகாரி கண்ணூர் புகாரி தங்க நாயகம் இஸ்லாம் முபாரக் ஆகும்போது முரீதுகள் சொன்னாங்க 40 நாள் கழிச்சு கபர் ஷரீஃப் ஓபன் பண்ணணும்னு சொல்லி வசீது பண்ணாங்க. 40 நாள் கழிச்சு கபர் ஷரீஃப் திறக்கணும்னு சொன்னாங்க மாஷா. முரீதுகள் வந்து கபர் ஷரீஃப் திறக்கிறதுக்கு வரும்போது பெரிய ஃபித்னா ஆயிடுச்சு. அந்த காலத்துல உள்ள மூலைமாரில் என்ன அது சரியத்துக்கு கிலாஃபானது, அதுக்கு ஃபிக்ஹில் இடம் இல்லை, அது இடம் இல்லை, இது இடம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டாங்க. முரீதுகள் பார்த்தாங்க முல்லாக்கள்கிட்ட என்ன உங்க ஃபிக்ஹெல்லாம் ஒன்றோட வச்சுக்க மாஷாஅல்லாஹ், எங்களுக்கு எஜமா சொன்னா செஞ்சே தீர்வோம்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் அக்பர் கபர் ஷரீஃப் திறந்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். மௌலல் புகாரி அந்த கபர் ஷரீஃப் ஓபன் பண்ணும்போது கபர் ஷரீஃப் கூட இப்படி சாஞ்சி உட்கார்ந்து மாஷாஅல்லாஹ் மௌலா புகாரி சூரத்து நூர் ஓதிக்கிட்டு இருந்தாங்க மாஷாஅல்லாஹ். கபர் ஷரீஃப் திறக்கும் போது அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்துல ஆயத்து ஓடுது மாஷாஅல்லாஹ்.
சூரத்து முடிகிற வரையிலே கபர் ஷரீஃப் திறந்து இருந்துச்சு மாஸ்டர். அதுக்கு மாதிரி இஷாரா செஞ்சு அப்படின்னு மூட சொல்லி மண்ணோட மண்ணு, தண்ணியோட தண்ணி, காத்தோட காத்தெல்லாம் போயிடுது. யாருக்காவது போக மாசால அது ஹசனன் கரீமின் அவுலாதுக்கு போகாது அது மாசால. விளங்குதா? புரிஞ்சா? மசாலா என்ன? ஜஸத கசீஃபா கடந்து போனோம் நம்ம மாசம், ஜஸத லத்தீஃபாக்கு போனோம். அவங்க இந்த உலகத்துல இருக்கும் போதே மாஷாலா ஜஸத கசீஃபாவை என்ன செய்யறாங்க? கடந்து மாஷாலா ஜஸத லத்தீஃபாக்கு போயிடுறாங்க மாஷாலா. இந்த ஜஸத கசீஃபா என்ன, ஜஸத லத்தீஃபா என்னன்னு தெரியாத ஹமகாக்கள் ஜாஹிலிகள் என்ன, இந்த உடம்பை மட்டும் உடலா பார்த்துட்டு நம்ம பேசுறோம். அதனாலதான் என்ன, காமிலான முர்ஷிது காலடியில இருந்து தீன் படிக்கணும், ஷரியத்து படிக்கணும், தரீகத்து படிக்கணும், தஸவ்வுஃப் படிக்கணும் மாஷாலா. இன்டர்நெட்ல படிச்சா என்ன, அவனை ஹலாக்காகி கூட்டத்தை அவன் பின்ன ஃபாலோவர்ஸையும் சேர்த்து ஹலாக்காக்கி விட்டுருவான். வேலை புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல பைத் அத்ஹார் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நஃப்ஸ் முஹம்மதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹஸன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நஃபூஸ குதுஸியாவுடைய அவுலாதுகள் மாஷாஅல்லாஹ் என்ன, இந்த உலகத்துல நம்ம போறதுக்கு முன்னாடி பர்ஸஹ் போக முன்னாடி ஜஸத கசீஃபா இருந்து அல்லாஹ் அவங்களை என்ன ஜஸத லத்தீஃபா கொண்டு போயிடுவான். இதனா ஜஸத கசீஃபா லத்தீஃபாவை ரொம்ப ஓப்பனா விவரிக்காம நான் அப்படியே விடுற காரணம் நம்முடைய முரிதுகள் மாஷாஅல்லாஹ் நம்மளோட நேரங்கள் இதே என்ன மாஷாஅல்லாஹ் ஓப்பனா பேசக்கூடாது. காரணம் இதே கூட பார்த்துட்டு சில ஜாஹில் என்ன அதை வச்சுக்கிட்டு அவன் கமெண்ட் அடிப்பான். அதனால மாஷாஅல்லாஹ் என்ன இல்ம கொடுக்கிற மாதிரி அதை கூட கொடுக்கணும் மாஷாஅல்லாஹ். இல்மு படிக்கிறதுக்கும் இல்மு வாங்குறதுக்கும் இல்மு கொடுக்கறதுக்கும் ஒரு ஷரத்து இருக்கு, ஒரு அதபு இருக்குது மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்ல பைத் அத்ஹார் யார் மாஷாஅல்லாஹ்? சய்யித் யாரு? ரூஹானி சய்யித், ஜிஸ்மானி சதனம் கிடையாது. ஹசனைன் கரீமைன் அவுலாத் எல்லாம் சய்யித் மாஷாஅல்லாஹ், சய்யித் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ், அவுலாத் ரசூல், அவுலாத் ரசூல் மாஷாஅல்லாஹ். அது அல்லாம ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் கபூல் செய்திருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா முக்தார் முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துக்கு எல்லா இக்தியாரும் உண்டு அல்ஹம்துலில்லாஹ். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சல்மான மின்னான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தது போல மாஷாஅல்லாஹ் குதுப மலவூர் சய்யிதி முஹம்மது அபூபக்கர் சாஹிபல் மடவூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷாஅல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு கபூல் செய்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். அது தவிர மாஷாஅல்லாஹ் என்ன அது ரூஹானி சய்யிதனா இல்ல, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். ஹசன் கரீமினுடைய ஜமாஅத்துல சேர்த்துவாங்க, அவுலாதுல சேர்த்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண நாள் என்ன தம்பிட்டு அடிக்க முடியாது, நானும் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி விளங்குதா? புரியுதா? நம்ம இந்தியாவில் உள்ள இப்ப சொல்ற இந்த ஸ்பாட் டைம்ல இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஈமானை இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லிமீன்கள் மோமின்களுடைய எல்லா மோமின்கள் இன்சு மட்டும் இல்ல, இன்சு ஜின்னு எல்லாரும் ஈமானை ஒரு தட்டுல தூக்கி வச்சு குதுப மடவூர் ஈமான ஒரு தட்டுல தூக்கி வச்சா என்ன அதுதான் வெயிட்டாகும் மாஷாஅல்லாஹ், அதுதான் கணக்கு மாஷாஅல்லாஹ். அது இல்முல் யகீன் அல்ல, அது ஐனுல் யகீன்ல கமாலியத்தையும் கமலத்தை அடைஞ்சவர் அவர் மாஷாஅல்லாஹ். அங்க எல்லாம் சாத்தியமாகும். அதை விட்டுட்டு என்ன அதை ஈக்குவல் ஆகிட்டு ஒரு ஆளு ஏதாவது உலகம் சொன்னா அது என்ன முட்டாள்தனமானது. பாதுல் அஸ்ஹாபு பறக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஹுதுஹுது பறக்க முடியுமா? அதுக்கு ஒரு லிமிட்டட் இருக்குது. ஹுதுஹுதுக்கு பாதுல் அஸ்ஹாபு என்ன அது ஃப்ளைட்டுக்கு மேல பறக்கும். இன்னும் சொல்ல போனா அது பறந்து வரும்போது ஃப்ளைட்டே கூட டவுன்ல வந்துடும், அதுக்கு நேரா போகாது. அது லேசா டச் பண்ணா போது ஃப்ளைட் அவுட் ஆயிடும். பாதுல் அஸ்ஹாபு புரிஞ்சு? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அஹ்லு பைத் அத்தாருடைய அவுலாதுகளை அல்லாஹ் எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான்னு சொன்னா, யமன்ல இருந்து மாஷா அல்லாஹ் மேல நாகூருக்கு வந்தவங்க ஹாஜா மஹ்தூம் அல் ஹுசைன் யமனி ரலியல்லாஹு தஆலா. எஜமா பாஷா நாயகன் நாகூர் ஷரீஃப் வந்த உடனே சின்ன எஜமானுக்கு சிறப்பான முறையில் என்ன பொண்ணு பேசுறாங்க. எஜமான 404 முரீதுங்கள்ல ஒரு முரீதை விட்டு மாஷா அல்லாஹ் எஜமா பொண்ணு கேட்க சொன்னாங்க. ஹாஜா மஹ்தூம் யமனி ரலியல்லாஹுடைய வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்க, இவங்களாம் பார்க்கறதுக்கு ஃபகீர் கூட்டமா இருக்குதுன்னா அவங்க பெரிய கோடீஸ்வரன், இங்கே வந்து பொண்ணு கேட்கிறாரு சொல்லி எல்லாரும் மாசால தலப்பாங்கள போக இருக்கிறா மரத்துக்கு கீழே உட்காந்து ஆக்கி அரிசி சாப்பிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க நல்லா பங்களாங்களா இருக்கிற ஆளுங்க என்ன மரத்துக்கு கீழே உள்ள ஆளு போய் பொண்ணு கேட்டா யோசிக்க மாட்டா? யோசனை வந்துச்சு. எஜமா பாஷா நான் என்ன செஞ்சாங்க, அந்த முறியதை கூப்பிட்டு தூங்காத, ஏய் தூங்கா கால் மணி ஏறி உட்காரு. மசாலா என்ன பக்கத்தில் உள்ள குளத்துல அள்ளி தாமரை செடியெல்லாம் கிடந்துச்சு. குளத்துல கிடக்க அள்ளி தாமரை செடியெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அள்ளி தாமரை செடி கொடியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வர சொன்னாங்க பாஷானா. ஒரு பெட்டி, ஒரு ஓலை பெட்டியில எல்லாம் அள்ளி தாமரை செடி எல்லாத்தையும் போட்டு மூடி இதை கொண்டு போய் கொடு அந்த வீட்டில் மாஷால. கொண்டு போய் திறந்து பார்த்தா மாஷால என்ன கல்யாண பொண்ணுக்கு போடுற அபூர்வமான நகை ஜுவல்லர்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது மாஷா. பெரிய ராஜகுமாரிகள் போடக்கூடிய நகை பூரா உள்ள இருக்குது. காதலவுடைய கராமத்தை கொண்டு மாஷா குன்பயக்கூர் உள்ளவங்க மாஷா காதலவுடைய மாஷா என்ன சிறப்பான முறையில் கல்யாணம் முடிஞ்சு. குதுபுல் அக்தார் ஃபர்துல் ஹபாப் சையது சாதா சையத் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீது காதலவுடைய பாஷா நாயகரே கபதுல் கரீமான இப்னு அதீமான ஷாம் சையத் முகமது யூசுப் சாஹிப் ஆரிஃபுல் அக்பர் காதர் நாயகத்துக்கு ஹாஜா மஹ்தூம் யமனியுடைய திருமகளான கபது தைபாவான சையது சுல்தான் பிபி உம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகி மாஷா கல்யாணம் முடிஞ்சு. ரெண்டு பேரும் இனிமே பாஷாவை எங்க தங்கி வைக்கிறாங்க? சுல்தான் இஸ்கந்தர் பாதுஷா துல்கர்னைன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய திருக்கரத்தில் இஸ்லாமை கபூல் செஞ்சாரு. அலெக்சாண்டர் அல்ல சுல்தான் இஸ்கந்தர் மசால என்ன அலெக்சாண்டர் சில பேர் விளங்குறது அது சீரத்து சரித்திரம் தெரியாத முட்டாள்தனமானது. காரணம் என்ன? சுல்தான் இஸ்கந்தர் துல்கர்னைனை பத்தி சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆயத்துல் தஃப்சீர் இப்னு அப்பாஸ் மாஷா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தஃப்சீர் கொடுக்குறாங்க மாஷா. சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு மாஷா அல்லாஹ் சுல்தான் இஸ்கந்தர் துல்கர்னைனை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி திருக்கரத்துல இஸ்லாமை கபூல் செஞ்சவர் அவர் மாஷா. அவர் பேர் அப்துல்லா. இஸ்கந்தர் பேர் என்ன? அப்துல்லா. அவர் மாஷாஅல்லாஹ் என்ன அரபி, அலெக்சாண்டரியால வந்தவர் அல்ல. அலெக்சாண்டரியால உள்ள அலெக்சாண்டர் யாரு? அது கிறிஸ்துவர். அது மட்டுமல்ல, அரிஸ்டாட்டிலுடைய ஃபாலோவர். யாரு? சாக்ரட்டிஸ் உடைய ஸ்டூடெண்டான அரிஸ்டாட்டிலுடைய ஃபாலோவர் அலெக்சாண்டர், கிறிஸ்துவர். குர்ஆன்ல சொல்லப்பட்ட துல்கர்னைன் மசாலா அப்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய திருக்கரத்தில் இஸ்லாமை கபூல் செஞ்சார். அவர் மாவுல் ஹயாத்துக்காக என்ன நடந்தார். அப்படி நடக்கும்போது அவர் கியாமத் செஞ்ச இடம் மாஷா அல்லாஹ் இது மண்ணுக்குள்ள புகுந்து இருந்துச்சு. அது பாஷானா வந்த பிறகு தோண்டி முறிதுகளை வெளியெடுக்க சொன்னாங்க அந்த பாகத்தை. இன்னைக்கு நாம சொல்லி போனா என்ன, நம்ம கௌசா போட்ல இருந்து போகும்போது நான் போறோம்னா பாத கரகட்ட வாசல் குளத்துக்கு நேரோட வாசல் ரைட் சைடு பார்த்தோம்னா ஆசூரா கானா இருக்கும். யாவுசம் பள்ளி இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நினைவுல மாஷா அல்லாஹ். அதுக்கு பேக் சைடு பார்த்தா
ஊரு பாஷையில முதுபக்குன்னு சொல்லி மதுபக் மாசால். இதுமா பாஷா நாயகத்திலே திரு மருமகளார் சையத் சுல்தான் அம்மா சாஹிப் அவங்கள கிச்சன் அது மதுபக். மதுபக் இஸ்திலஹாத்தான வேர்டுல என்ன முதுபக்கு மறைவு போயிடுச்சு மதுபக். அந்த மதுபக் பக்கத்துல ஒரு ரூம் ஒரு ஹுஜரா ஷரீஃப் சுல்தான் இஸ்கந்தர் பாஷா கியாம் செஞ்ச இடம். அந்த இடத்துல தான் மாஷா அல்லாஹ் சின்ன எஜமான் சையத் முகமது யூசுப் சாஹிப் நாயகம் சையத் சுல்தான் அம்மா சாஹிப் அவங்க மாஷா அல்லாஹ் பெட்ரூம் வாங்கி கொடுக்குறாங்க பாஷா நாயகம் மாஷா. அங்கதான் அவனோட ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன எஜமானுக்கு மாஷா சுல்தான் இஸ்கந்தர் பாஷாவுடைய லிவிங் பிளேஸ் மாஷா ஹுஜரத் ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் என்ன முதலாவது திருமகனார் சையது ஃபக்ருத்தீன் நாயகத்தை பெற்றெடுக்கிறார். முதல் ஆம்பளை பிள்ளை பெற்றாங்க சின்ன ஜமா சையத் சுல்தான் அம்மா சாஹிபா சையது ஃபக்ருத்தீன் அவங்க ஷஹீத் சையது ஃபக்ருத்தீன் காதரி ரலியல்லாஹு தஆலா. அப்புறம் மாஷா அல்லாஹ் அடுத்தது ஹஜ்ரத் சையத் ஹமீதுல் ஆஷிகி ரலியல்லாஹு தஆலா. அப்புறம் சையத் சுல்தான் கபீர் வலியல்லாஹ். அப்படி சுல்தான் ஹக்கானி சுல்தான் நூருத்தீன் காம சுல்தான் சகீர் அப்படி மாஷா அல்லாஹ் வரிசையா 6 ஆம்பளை பிள்ளை சிறப்பா பெற்றிருக்கிறாங்க. ஏழாவது சையதா ஜஹரா சையதா ஃபாத்திமா சையதா ஜஹரா 2 பெண் மக்கள். இப்படி மாஷா அல்லாஹ் 8 மக்களை பெற்றெடுத்த மாதரசியான அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனி சையதத்தான வலியத்துல் குப்ரா சையதா சையது சுல்தான் பிபி உம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரலாமைனல் பரக்காத் மின்ஹா தஹரத்தனா மின் ஹஜ்ஜி அவளது மேலாபரமான உருசலியுடைய நாள் மாஷா அல்லாஹ் இந்த ஷாபான் போற 10 மாஷா அல்லாஹ். இந்த வருஷ கணக்குப்படி சனி பின்னேரம் டே ஆஃப் டுமாரோ சனி பின்னேரம் ஞாயிறு இரவு மாஷா போற 10 அம்மா சாஹிபார் ஒரு பெரிய கராமாத்து சாதாத்துங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா இல்ல அவங்களுக்கு பெரிய விஷயமா இல்ல மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத்துஹு அஹ்லு பைத் அத்தார் நூருல் குதுஸுல் அலீமான என்னோட முர்ஷித் முரப்பியான வாப்பா நாயகம். அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து என்ன அவர் வீட்டுல அவரோட பிள்ளைக்கு ஒரு ஜின்னு கோளாறா இருக்குது, அந்த ஜின்னை விரட்டணும்னு சொல்லி சொன்னார். அப்பா அவங்க சொன்னாங்க, அப்பா நான் தலசமாத்தான் பார்க்குறேன், அடையில யாராவது தலசமாத்து பார்க்குறேன்ட்ட போய் சொல்லு, அது ஒரு தண்ணி இனி வேணா ஓதி தர்றேன். அது மனுஷன் என்ன இல்லை நாம ஏதாவது செஞ்சு தின்ன விரட்டணும், ஏதாவது தின்ன விரட்டணும், ஏதாவது எழுதுவேன் அப்படின்னு. அப்பா அவங்க யாருக்கும் தாயத்துக்கு தர கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. யாருக்கு சொல்லுவாங்க அல்லாஹ் வேணா இங்கே வாப்பா, வேற ஏதாவது வேணா மற்ற இடத்துக்கு போவோமா, அல்லாஹ் வேணா இங்கே வா என்ன. அப்பா நாமதல்ல என்ன அவரு விடமாட்டேங்கிறார், மடக்கி மடக்கி கேட்டுட்டே இருக்கிறார். என்னடா இது கடைசியில் பக்கத்துல என்ன ஒரு சின்ன பெரம்பு இருந்துச்சு, கம்பு ஒரு சின்ன குச்சி, அது தமிழ்ல பெரம்புன்னு சொல்றாங்க, ஒரு சின்ன பெரம்பு கிடந்துச்சு. இந்த பெரம்பு சொன்னாங்க, பெரம்பு கையில் எடுத்துக்கிட்டு மகன் மேல உன் மகன் மேல வர்ற அந்த ஜின்கிட்ட போய் சொல்லு மாஷா அல்லாஹ், அது இந்த பெரம்பு வரணுமா இல்ல போகணுமா, அது போதா இந்த பெரம்பு வரணுமான்னு கேளுன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எப்படின்னா போயிட்டார். போனா அந்த ஏற்கனவே வந்து ஆடிட்டு இருந்து இவர் போன உடனே ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அந்த ஜின்ன என்ன இவரை பார்த்து, ஏன்பா நீ அங்கேயெல்லாம் போய் சொன்ன மாஷா அல்லாஹ், நான் என்னமே வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன், நான் பூத்தொடின்னு சொல்லி அந்த பொம்பளை கீழே வந்துட்டான் மாஷா. மனுஷன் உடனே ஓடி வந்தார். அப்ப அவன் சொன்னான் அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் காசரை விட மகாமேரோட ஜின்னா அல்லாஹ் தூராக்கிட்ட அப்பா போகணும். அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு மாஷா என்ன மடப்பி வந்தார்.
கேட்டாங்க என்னாச்சு. உடனே பார்த்து துவா செய்ய சொல்லிட்டு என் வீட்டில் எல்லாரும் மனைவி மக்கள்லாம் பார்க்கணும், இந்த புள்ள ரொம்ப தங்களை பார்த்து துவா வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுது. ஏன்னா பல வருஷமா அந்த ஜின்னோட பெரிய பாடாச்சு, படுத்தாத பாடு படுத்திக்கிட்டு இருந்துச்சு. போடாத தாயத்தில் எரிக்காத தாடு இல்லை, ஏன்னா அடிக்காத முட்டை இல்லை, அது ஒண்ணு என்ன அசரல. ஒரு ஆள் ஓதி பார்க்கறது கூட்டிட்டு வந்தோம். அந்த மனுஷன் என்ன முட்டையெல்லாம் எழுதி தட்டையெல்லாம் எழுதி தாடெல்லாம் எழுதி எல்லாம் வச்சுட்டு ஓதி பார்க்கும்போது உட்கார வச்சு அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஆரம்பிச்சாப்புல அது என்ன லா தஅஹுது ஸினத்துன் வலா நௌம் அது ஓதுது மாஷா அல்லாஹ். இவர் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அது லா தஅஹுது ஸினத்துன் வலா நௌம் மாஷா அல்லாஹ். என்ன அவர் என்ன ஓதுனாலும் பின்னாடி அடுத்த ஆயத்தை அது ஓதுது. கடைசியில் அவர் சொல்லிட்டாரு நான் போயிட்டு என்ன வாரேன்னு போனாரே ஒரே பக்கம் போயிட்டாரு அவரு. என்ன அப்படிலாம் என்னது மாஷா. அப்ப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுடைய சொல்வாக்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செல்வாக்க வச்சிருக்கிறான் மாஷா. அது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் நாளைய ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் மாஷா. என்ன அதுபோல அல்ஹம்துலில்லாஹ் செல்வ சீமாட்டியான சையது சுல்தான் பிவி அம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன் மாஷா அல்லாஹ். என்ன இந்த தமிழ்நாட்டில் மாஷா அல்லாஹ், ஏன் கேரளத்தையும் சேர்த்து சொல்லலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால யமன்ல இருந்து ஒரு செய்தியும் வரல. சரித்திரம் தெரியாம சில பேர் சும்மா பேசுறது. இங்க மாஷா அல்லாஹ் என்ன 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியும் வரல யமன்ல இருந்து. செய்து பெருக்கிறாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக பாஷா இருக்காம யமன் அவங்க செய்ய யமன் அல்ல, ஷாம் நாட்டுக்காரங்க தாதா சிரியாக்காரங்க. ஹுசைனி சயீத் குதுபுல் ஆலம் கௌசுல் அக்ரம் சயீத் முத்தஹர்தீன் அல் ஹுசைனி சுஹரவர்தி கலந்தரி दादा पाक तबले आलम बादशाह समस्त कलंदर शहंशाह नधारौलिया कृष्णापड़ी रज़ियल्लाहु तआला माशाअल्लाह. யமன்ல இருந்து மாஷாஅல்லாஹ் இந்த சவுத் இந்தியாவுக்கு யமன்ல இருந்து வந்த முதல் சையது குடும்பம்னு சொன்னா அது எஜமானியமா சையது சுல்தான் பிவி அம்மா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட குடும்பம் தான் மாஷா. அவங்களோட பரம்பரை தான், அவங்களோட குடும்பம் தான் மாஷா. 500 வருஷத்துக்கு முன்னாடி பாஷா நான் அந்த காட்டுக்கு வந்து காட்டை நாடாக்குறதுக்கு முன்னாடியே காட்டுக்கு பக்கத்துல வந்தா உள்ள ஒரு கரியால அவங்க வந்து இறங்கிட்டாங்க. அம்மா சாஹிபோட வாப்பானாரு காஜா மக்தூம் அல் ஹுசைன் யமனி ரலியல்லாஹு தஆலா. மாஷா அந்த உலகத்துல ஒரு அதிசய குடும்பங்கள் அருமை நாயகர் திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான அஹ்லுல் பைத் அத்ஹார் பரம்பரைங்கிறது என்ன ஒரு அதிசய குடும்பம் மாஷா. அவங்க போய் ஒரு பயங்கரமான காடா இருக்கும். காடுன்னு சொன்னா என்ன அடர்ந்து படர்ந்து இருண்ட இடத்தை மட்டும் சொல்லல, மனிதர்கள் கூட காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான். அல்லாஹ் ரசூலே தெரியாம இருப்பான், ஹக்கு பாத்தல் தெரியாம இருப்பான், இன்சானியத்தோட எந்த விதமான ஒரு ஐடியாலஜி இல்லாதவனா இருப்பான். அப்படி உள்ள மனிதர்களை போய் பெரிய பெரிய ஈமான்லையும் தக்வாலையும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நல்லடியார்களாக என்ன மாற்றக்கூடிய மகத்தான ஒரு ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலாதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் மாஷா. அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஈஸ்ட் ஏசியாவுக்கு முதலாக வந்த சையது சாதாத் குதுபுல் ஆலம் கௌசுல் அக்ரம் சையது முத்தஹருதீன் அல் ஹுசைனி சுஹரவர்தி दादा पाक तबले आलम बादशाह अस्तमस्त कलंदर शहंशाह नदहरौलिया रज़ियल्लाहु तआला अन्हु திருச்சிராப்பள்ளிக்கு வரும்போது மாஷாஅல்லாஹ் என்ன சோழ ராஜாக்களுடைய அந்த அரசாட்சி நடக்கிற நேரம் சோழ கிங்டம் நடக்குது. ஆதித்ய கரிகால சோழனுடைய கூட பிறந்த சகோதரி
தாதாபாக் தபலியாளம் பாஷா நாயகத்துடைய மிகப்பெரிய ஆஷிகாவாகி. காரணம் என்ன? சோழ ராஜ்யத்துல ஏற்பட்ட ஒரு சோழ ராஜாவுடைய கொலையால அந்த குடும்பத்திலேயே பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்குது. சோழ ராஜகுமாரனை பிரின்ஸ கொலை செய்யறதுக்காக ஒரு பெரிய குரு பெண்ணா அவனை போட்டு தள்ளிட்டு வேற சம்பந்தம் இல்லாதவன் அரசவையில ராஜா ஆகிறதுக்கு துடிச்சுட்டு இருக்கிறான். அப்படி உள்ள நேரத்துல தன்னுடைய சகோதரனை தூக்கிட்டு என்ன தாதாபாக் தபலியாளம் பாஷா நாயகத்துக்கு அடைக்கலம் அம்பு தேடி வர்றாப்புல மாஷா. தபலியாளம் பாஷா ஹிஃபது கொடுக்குறாங்க மாஷா. ஒரு வருஷம் இல்ல பல வருஷங்கள் தாதாவோட ஹிஃபுல்ல இருந்து குழந்தையா வந்தவன் வாலிபனாவி அவன் அரசனாகிற வரையிலையும் தாதாவோட ஹிஃபுல்ல இருக்கிறான். சகோதரி மாஷா என்ன தாதாவுடைய மிகப்பெரிய ஆஷிகாவாகி மாஷா அல்லா. குந்தகை அப்படிங்கிற பெயர்ல இருந்த அந்த சோழ பிரின்சஸ், குந்தகைங்கிற பெயர்ல இருந்த சோழ பிரின்சஸ் தபலியாளம் பாஷா திருக்கரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா ஷஹாத சொல்லி தாதாவால மாமாஜி கனின்னு சொல்லி மாஷா அல்லா பெயர் சூட்டப்பட்டு இன்னைக்கு தபலியாளம் பாஷா நாயகத்துடைய திருப்பாத மணரடியில மாஷா அல்லா என்ன சொர்க்க வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறாப்புல மாமாஜி கனி மாஷா ரஹ்மத்துல்லாஹ் தஆலா அலைஹா. யார் மாஷா அல்லா? சோழ பிரின்சஸ். அப்ப அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மக்கள் மட்டுமல்ல ராஜ குடும்பங்கள்ல ஏற்பட்ட குழப்பங்களை நீக்கி வச்சான். குதுபு சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் பாஷா நாயகம் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மதுரையில பாண்டிய மன்னனுடைய குடும்பத்துல 5 சகோதரர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஃபித்னாவா இருக்குது. கிரீடம் யாருக்கு சூடுறதுன்னு சொல்லி அரியணை யார் ஏறது மிகப்பெரிய குழப்பம். பாண்டிய தபலியாளம் பாஷா நாயகம் சோழ குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. ஏர்வாடி பாஷா நாயகம் என்ன பாண்டிய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. அந்த 5 சகோதரர்கள் வந்து மாஷா அல்லாஹ் பாதுஷா நாயகத்துடைய சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷாஹித் நாயகத்துடைய என்ன மாஷா அல்லாஹ் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வந்தாங்க. கடைசியில மாஷா அல்லாஹ் என்ன தீர்வு மட்டும் கேட்டு வரல, சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் நாயகத்தை மாஷா அல்லாஹ் நீங்க தாங்களே அரசா ராஜாவா இருந்து இந்த பிரச்சனை தீர்த்து வைங்க நாயகமான்னு கேட்டாப்ல. அதனால மாஷா அல்லாஹ் 12 வருஷம் மாஷா அல்லாஹ் அரசரா இருந்து ஆட்சி புரிஞ்சாங்க மாஷா. சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் பாஷா நாயகத்துடைய அண்டர்ல தான் என்ன மதுரையில இருந்து திருநெல்வேலியில இருந்து மாஷா அல்லாஹ் ராமேஸ்வரம் வரையிலும் உள்ள அந்த ஏரியா பூரா மாஷா அல்லாஹ் சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் நாயகத்துடைய ஆளுமைக்கு இருந்துச்சு. 12 வருஷம் ராஜா வந்தான் ஏர்வாடி பாஷா. எஜமா நாகூர் பாஷா நாயகம் தஞ்சாவூர் ஆண்ட நாயக்க மன்னர்களுடைய பிரச்சனை தீர்த்து வச்சாங்க மாஷா. இப்படி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுல்தான் அவுலியா காஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகத்தில் இருந்து எடுத்து பார்த்தோம்னா அஹ்லு பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலாதுகள் மாஷா அல்லாஹ் இந்த உலகத்துல சாதாரண ஃபுகராக்கள் மசாகின்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இந்த பூமியை ஆண்ட அரசர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சங்கடங்களையும் வியாதிகளையும் நோய் நொடிகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் மாற்றி வைத்து மாஷா அல்லாஹ் சலாமத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள் புரிந்ததை நாம் படிக்க முடியும் மாஷா. நம்ம காண முடியும். சீரம் சரிபடும் மாஷா தந்தாங்க. அவள் அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் அவுலாதுகளை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துல இந்த பூமியில எல்லா பாகங்களையும் அல்லாஹ் என்ன ஆண்டி முதல் அரசன் வரையிலையும் எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சங்கடங்களை பிரச்சனைகளை மன கவலைகளை ஹம்ம ஹுசனை என்ன தீர்த்து வச்சு மாஷா அல்லாஹ் சஆதத்தை தரக்கூடிய ஒரு அதிசய குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய பரிசுத்தமான அந்த புனித குடும்பத்தும் மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யிமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் ஆகிய
بضعة محمدي فاطمة البطول عليه الصلاة والسلام نفس محمدي عليه الصلاة والسلام حسن الكريم عليه الصلاة والسلام نفوس القدسية وليه مدد عناية حماية حفاظة கொண்டு ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல்ஜலால் சஆதத்துல் தாரைனை நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய அஹ்பாபுகளுக்கும் இன்னும் மஷ்ரிக் தொட்டு மக்ரிப் வரையிலும் உள்ள அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகாயிதை சார்ந்த மௌதான ஹயாத்தான ஆண் பெண்கள் இரு சாரார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹ் ஃபضل வ ரசூலுஹு அல்லாஹு ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி வஸல்லம்.